தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பானது ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நாளை கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் மேற்கொள்ள இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நீட் தேர்வு குளறுபடி தொடர்பாக போராடக்கூடிய மாணவர்கள் மீது டெல்லி போலீஸ் நடத்திய தாக்குதலுக்கு அவர்கள் கண்டனங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். நாளை ஒரு நாள் கல்லூரி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் மேற்கொள்ள இருப்பதாக தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. நீட் தேர்வு ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னையில் வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய பேரணி நடைபெற உள்ளது என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். போராடக்கூடிய மாணவர்களை கைது செய்யும் நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். நீட் தேர்வு குளறுபடி தொடர்பாக போராடக்கூடிய மாணவர்கள் மீது டெல்லி போலீஸ் நடத்திய தாக்குதலுக்கு தற்போது தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமின்றி நாளை ஒரு நாள் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகள் புறக்கணிப்பு போராட்டம் மேற்கொள்ள இருப்பதாகவும் தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்க்கிறோம். நீட் தேர்வு ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னையில் வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய பேரணி நடைபெற இருப்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நீட் தேர்வு ரத்து என்கிற முழக்கமும் கோரிக்கையும் இந்திய அளவிலே வலுப்பெற வேண்டும். அதனை முன்னிட்டு நாளை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கல்லூரிகளுக்கும் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு சார்பாக கோரிக்கையை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் மாணவர் சங்க பிரதிநிதிகளுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் கோரிக்கையாக விடுக்கிறோம். தமிழ்நாட்டில் இந்த போராட்டத்தை பொறுத்தவரையிலும் நாளை எல்லா கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வகுப்பு புறக்கணிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கோம். சென்னையில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே 4 கல்லூரிகள் வகுப்பு புறக்கணிப்புக்கு தயாராகி விட்டார்கள். ஸோ அந்த 4 கல்லூரிகளுடன் சேர்ந்து மற்ற கல்லூரிகளும் இந்த போராட்டத்தை ஒரு அறவழியில் முன்னெடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு அறைகூவலாக இருக்குது.